நான் வந்து 2024 வந்து இசி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது வந்து எலெக்ஷன் டைம்ன்றதுனால டூ மந்த்ஸ் கேப் வந்துச்சு. அப்போ தான் வந்து நிறைய லே ஆஃப்லாம் வந்துட்டு இருந்தது. நான் வந்து அப்போவே ஒரு 4 கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆயிருந்தேன். பெரிய பெரிய எம்என்சி தான். ஆனால் அப்போ வந்து லே ஆஃப் நிறைய வந்துட்டு இருந்ததுனால நம்ம வந்து நம்மளுக்கு ஷியோரிட்டி கிடையாது, அடுத்து நம்மளை வந்து வெளியில் அனுப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே நம்மளால் டெம்பரரியாக இருந்து என்ன பண்ணுறது, அந்த டெம்பரரின்றது எனக்கு பிடிக்காது. ஸோ நம்ம வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு ஜாபுக்கு வேணும் அப்படின்றதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலையில் சூஸ் பண்ணி ஆஃப்டர்நூன் வந்து வீட்டில் சொல்லி நைட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நான் காலையில் வந்து அம்மா நான் இந்த மாதிரி படிக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க எதுவுமே சொல்லலை, வேணான்னு சொல்லலை, அவங்க எதுவுமே சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே என்னை வந்து இங்கே சேர்த்துனாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அம்மா அப்பாவுக்கு. அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு 1 வீக் வந்து கிளாஸ் போனேன். அப்போ வந்து ஒரு கிளாஸ் பேட்சோட வந்து கடைசி 5 நாள் சார் தான் வருவார். ஃபர்ஸ்ட் ஆஃபே சார் தான் வருவார், பயங்கரமாக எடுப்பார். சார் எடுக்கிறத பார்த்துட்டு ஓகே சார் பயங்கரமாக எடுக்கிறாரு, நம்ம வந்து இந்த மாதிரி கோச்சிங்கில் இருந்தால் நம்ம வந்து நல்லா அச்சீவ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ்லேயே வந்து எனக்கு செமஸ்டர்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ணேன். கிளாஸ் பேட்ச் ஒரு 45 டேஸ் போச்சு. இந்த பின்னாடி ஹாஸ்டல் தான். காலையில் வந்து குளிக்கிறதுக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். 3 மணிக்கு எந்திரிச்சு அடிச்சு பிடிச்சி குளிச்சுட்டு கிளாஸ்க்கு வந்தால் ஒரு 10 மணி வரைக்கும் கிளாஸ் போகும், நல்லா போகும். சார் வந்து பேசினாலே நிஜமாலே சொல்கிறேன், அங்கே தூக்கம் வரவங்களுக்குலாம் தூக்கமே வராது, ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் சார் கிளாஸ் எடுத்தாலே. 10 மணி வரைக்கும் கிளாஸ் போகும். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் போயிட்டு ஹோம் ஒர்க்கு அது இதுன்னு முடிப்போம். அப்புறம் ப்ரிலிம்ஸ் வந்தோம். நான் வந்து ஜாயின் பண்ண டைம் வந்து எக்ஸாம் டைம். அப்போ வந்து டேரெக்டாக எல்லா எக்ஸாமும் நான் அப்ளை பண்ணி எக்ஸாம் வர டைமுன்னும் போது ஆர்ஆர்பி, பிஓ, கிளர்க்கு அந்த மாதிரி எல்லாமே வந்துச்சு. நான் அப்போ தான் ப்ரிலிம்ஸ் ஜாயின் பண்ணேன். பட் ஜாயின் பண்ண உடனே எனக்கு எல்லா ப்ரிலிம்ஸுமே லைனாக கிளியர் ஆச்சு. ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு 5 டேஸ்லேயே வந்து சார் கூப்பிட்டு இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் என் மேலே நம்பிக்கை வச்சு அவர் கூப்பிட்டாரு. ஸோ நான் எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு ஓகேனா நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு 15 டேஸ் வந்து ப்ரிலிம்ஸ் கிளாஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்கல்ல சூப்பர் பேட்ச்னு, எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் எழுதி அந்த கிளாஸ் போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. எனக்கு வந்து டேரெக்டாகவே வந்து நீ போய் கிளாஸ் எடுன்னு சொல்லிட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு சார் வந்து அந்த கிளாஸ் கொடுத்தாரு. ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவேன். அந்த கிளாஸில் வந்து எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரில, ஆனால் வந்து 90% வந்து அந்த கிளாஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸு லாஸ்ட் இயர் எக்ஸாம் ஃபேஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி எனக்கு முன்னாடி அங்கே இருந்த ஸ்டாஃப் இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸ் எல்லாருமே கிளியர் பண்ணிட்டு போனாங்க. ஒரு லக்கியான கிளாஸ்ன்னு சொல்லுவோம் அந்த சூப்பர் பேட்ச். ஸோ அடுத்து வந்து நாங்கள் வந்து புது பேட்சாக போகிறோம், ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஸ்டாஃபும் சரி புதுசாக போகிறோம். அப்போ எங்களுக்கு இருந்த நம்பிக்கை வந்து என்னென்னா, நமக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் போனாங்க, அப்போ நம்மளும் வந்து இந்த வருஷமே போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போடு தான் போனோம். ஸோ அதுக்கடுத்து வர எல்லா எக்ஸாமே லைனாக ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. மெயின்ஸில் பார்த்தோன்னா பேனலில் உட்காரும் போது பார்த்தா நம்ம சூப்பர் பேட்ச் எல்லாருமே அங்கே இருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும், ஓகே நம்மளும் இருக்கோம், நம்ம கூட கிளாஸில் படித்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னா சாரு. ஸோ எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு இன்னொரு மோட்டிவேஷன் என்னென்னா, அந்த கிளாஸில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸு ஒரு சிலருக்கு தூக்கம் வரும், ஆனால் ஒரு சிலர் ஃபஸ்ட் பெஞ்ச்லேயே உட்காந்துட்டு என்ன தான் எடுக்கிறாலோ தெரில, ஆனால் வந்து ஏதோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே மேலே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு புரியுதோ இல்லையா, ஆனால் அவங்க என்னை பார்க்குறாங்கன்ற நம்பிக்கையில் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸு. வேறு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து 2024 இங்கே ஜாயின் பண்ணேன்னா எனக்கு இருந்த ஃபஸ்ட்டு அப்ஸ்டக்கிளே வந்து என்னென்னா, இப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், எல்லாரும் அச்சீவ் பண்ணிட்டாங்க, அதாவது இங்கே வந்து டைம் எடுத்து தான் அச்சீவ் பண்ண முடியும், உடனேலாம் நம்மளால் அச்சீவ் பண்ணிட முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ள நானே ஒரு அப்ஸ்டக்கிளை க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் நம்மளால் இந்த வருஷம் கிளியர் பண்ண முடியும், மெயின்ஸ்லாம் முடியாது, நமக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு நானே என்னை தடுத்துட்டு நிறுத்திக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்யூச்சர் ஆஸ்பைரன்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி யாரும் வந்து உங்களை நின்றுடாதீங்க, அடுத்தடுத்து போயிட்டே இருந்தீங்கன்னா வந்து வித்தின் அ இயர் நம்ம சக்ஸஸ் அடைஞ்சிடலாம். நீங்கள் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணிக்காதீங்க. அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து நான் எக்ஸாம் எழுதினேன். ஃபஸ்ட்டு எல்பிஓ எனக்கு கிளியர் ஆச்சு. ஃபஸ்ட்டு எழுதின மெயின்ஸே அதுதான், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எல்பிஓ கிளியர் ஆச்சு. அதெல்லாம் ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. சென்னையிலேருந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் வரோம். ஜென்ரல் கோச் தான், ஒரு சீட்டில் 7 பேர் உட்காந்துட்டு வரோம். ரொம்ப முடியல, ஏன்னா கிறிஸ்மஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு இன்டர்வியூ இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும், எப்படா இதுலேருந்து நம்ம வெளியில் வருவோம், நம்ம லைஃபை எப்படி போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அன்றைக்கி நைட்டே வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோடைய ரிசல்ட் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ வந்து 3 டேஸில் இருந்துச்சு. சரி ஓகே நமக்கு இதே ஓகேமா, பட் நம்ம வந்து நெக்ஸ்ட்டும் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், அதுவும் கிளியர் ஆகிடுச்சு. அடுத்து
ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸும் கிளியர் ஆச்சு. பட் வந்து நமக்கு இருக்கிறது போதும், இன்னும் எதுவும் அட்டன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலை. நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து நம்ம வந்து ஒரே இடத்துல நின்றுடாமல் இன்னும் ஓடிட்டே இருக்கணும். ப்ளஸ் வந்து நம்மளுடைய அப்டிக்கல் இதுதான். சின்ன சின்ன விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த கோலை யாருமே வந்து அட்டைன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதுதான் மெயினான விஷயம். ஸோ ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஆல் த பெஸ்ட். அண்ட் வின் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா நான் வந்து பிறந்தது ஒரு குக்கிராமம். என் வில்லேஜ் சுற்றி காடு தான். அந்த காட்டுக்கு நடுவில் என் ஊர் ஃபார்மர்ஸ். இன்றைக்கி நான் வந்து இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணம் என் பொண்ணு. எனக்கு 2 பொண்ணுங்க. இவ பெரியவோ சின்னவ வந்து இப்போது வல்லநாடு அக்ரிகல்ச்சர் படிச்சிட்ருக்கா. அவளையும் கொண்டு வந்து இங்கே தான் சேர்த்துனுன்ட்டு ஒரு ஆசையோடு இருக்கேன். அடுத்து இந்த தூத்துக்குடிக்கு ஒரு பேர் உண்டு, முத்துநகர், பேர் சிட்டி. அந்த முத்து நகரையே சொத்து நகராக்கி இருக்கிறது இந்த சுரேஷ் அகாடமி. வேறு எந்த அகாடமியும் வந்து இவ்வளோ பேர் வாங்கலை. பிரான்ச்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஆனால் அந்த தூத்துக்குடி பிரான்ச் தான் வந்து ரொம்ப பேர் வாங்கியிருக்கு. என்னுடைய சொந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரிலேருந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். சென்னை பக்கம் எங்களுக்கு. பட் ஆனால் இதோட பேர் வந்து 2020 எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஜெயசூர்யா இன்னைக்கு வந்து ஸ்டேட் பேங்க் மேனேஜராக இதில் இருக்கான், மடிக்கேரி. சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய கோ பிரதரோட சன். அவன் தான் இந்த உத்தியோகத்தை கொடுத்து இவனுக்கும் கார்த்திகா, எஸ்கே கார்த்திகா. ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணுறேன். 1998 கான்ஸ்டபிள் அப்பாயின்மெண்ட் ஆனேன். என்னுடைய பேசிக் அப்போ 975. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னை விட பேசிக் அதிகமாக வாங்குறேன். நான் படித்தது 10ஆம் கிளாஸ் தான், வெறும் 10ஆம் கிளாஸு. உடல் உழைப்பில் அந்த வேலைக்கு போனேன். இவங்க வந்து இந்த வேலைக்கு வந்திருக்காங்க. அதுவும் எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும், இந்த பெற்றோர்களுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்க மாணவ செல்வங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும், இந்த சுரேஷ் அகாடமிக்கு ஹார்ட்டி வெல்கம்ஸ், மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இங்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.